தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை நாமினேட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் கோவையில இருந்த ஒரு RSS காரர். பார்க்கும்போது வெளியே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி இருப்பாரு. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எப்போதும் நேர்மையானவர்கள் இல்லை. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, கொங்கு மண்டலத்துல இவரை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ண விட்டு கொங்கு வெள்ளாளர்கள் மத்தியில, அங்க இருக்கிற சாதிக்காரங்க மத்தியில நம்மாலும் ஒருத்தரை நம்ம வந்து மேல கொண்டு போயிட்டாங்கப்பா. நாம அந்த நன்றி கடனுக்காக நம்ம இவ்வளவு பண்ணணும்பா. தமிழ்நாட்டுல இருந்து வந்தவர்கள் தானே அம்மா நிர்மலா சீதாராமன். என்ன தமிழ்நாட்டுக்கு அறுத்து தள்ளிட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. கோவையில இருக்கிற இஸ்லாமியருடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை புடுங்கி தெருவுல போட்டுருவாங்க. நீங்க ஒரு தலைவனுக்கு அழகான்னு கேட்டீங்க பாருங்க, உங்க நியாயமான உங்க நல்ல மனசை நான் பாராட்டுறேன். இருந்தாலும் தலைவனே இல்லைன்றதா என்னுடைய ஒரு 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 ஒப்பீனியன். அப்படித்தானே ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு தோழர். தளபதி 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 உடனே இவருக்கு தலைவிதின்னு கேட்டுச்சான். தனியா போகும்போது இப்படி போவாரு. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி கேண்டிடேட்டா பாஜக நாமினேட் பண்ணிருக்கிறாங்க. நேற்று ஈவினிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. முதல்ல ஜெகதீப் தாங்கர் எதுக்காக ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கிற காரணமே இன்னைக்கு நமக்கு தெளிவா தெரியல. ஆனா அடுத்தது பாஜக வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை நாமினேட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இதற்கு பின்னால பாஜக ஒரு விஷயம் செய்யுதுன்னா அதற்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் முதல்வரை சந்தித்து ஆதரவு கோரி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கட்சி பேதமின்றி ஒரு தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திமுக இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிபி ராதாகிருஷ்ணனுடைய பின்னணி என்ன, அவர் கடந்து வந்த பாதை என்ன, அதை பத்தி சொல்லுங்க. தொடர். சிபி ராதாகிருஷ்ணன் கோவையில இருந்த ஒரு RSS காரர். கோவையில அவர் இருக்கும்போது நடந்த எத்தனையோ அடிதடிகள், குண்டு வைப்புகள், இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் செய்து வந்தவர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர். பார்க்கும்போது வெளியே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி இருப்பாரு. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எப்போதும் நேர்மையானவர்கள் இல்லை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது பேசிக்கான ஒரு புரிதலா வச்சுக்கணும். அவர்கள் தேவைக்கேத்த மாதிரி அவர்களுடைய சித்தாந்தத்தை மாத்துவாங்க, தேவைக்கேத்த மாதிரி அவங்களுடைய வழிமுறைகளை மாத்துவாங்க, யாரு காலில் விழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒருபோதும் அது மக்களுக்கானதா இருக்காது, அவர்களுடைய வெற்றிக்கானதா இருக்கும் அப்படின்றத அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் துணை ஜனாதிபதி ஆனா கோவையில ஒரு பெரிய ஏழரையும் இளவு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். என்ன வேணாலும் செய்யலாம். கோவையில இருக்கிற இஸ்லாமியருடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை புடுங்கி தெருவுல போட்டுருவாங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஒண்ணுதான் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம புரியணும். ரெண்டாவது, எடப்பாடியாருக்கு என்ன அரசியல் தெரியும்? அவர் எல்லா அரசியல் கட்சிக்கும் அட்வைஸ் பண்றாரு. முதல்ல பேசிக் அரசியல் தெரியுமா? இல்ல அவர் கட்சியை காப்பாத்துற ஆளுமை இருக்கா? இல்ல துரோகம் பண்ணாம அனைத்து கட்சியினரையும், அதாவது தான் கட்சியில இருக்கிற அனைத்து முரண்பாடோடு இருக்கிறவர்களையும் ஒருங்கிணைக்கிற ஆற்றல் இருக்கா? இல்ல எது தவறு, எது சரி, எது செஞ்சா கட்சியை காப்பாற்ற முடியும், எது செஞ்சா கட்சி தொலைஞ்சிரும் அப்படின்ற தொலைநோக்கு பார்வை இருக்கா? எதுவுமே இருக்காது. கூச்சநாச்சம் இல்லாம இன்னைக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. எல்லாரும் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போறாரு, இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதனால எல்லாரும் வந்து ஒரு மனதா இங்க இருக்கிற எம்பிக்கெல்லாம் ஓட்டு போடணும். ஏன் போடணும்னு கேக்குறேன். ஏங்க, இங்க போட்ட சட்டமும் இங்க போட்ட தீர்மானங்களுக்கும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது யாரு? இதே பாஜக கும்பல், இதே RSS கும்பல். சரி, நம்ம போய் நீதிமன்றத்துல போய் வாதாடி ஒரு தீர்ப்பை பெற்றுட்டு வரோம். 142 வச்சு உச்ச நீதிமன்றமே நமக்கு தீர்ப்பை கொடுக்குது. அதுக்கு எதிராக போய் மல்லு கட்டின யாரு? இதே பிஜேபி. கல்விக்காக 2000 சில்லற கோடி ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? இதே பிஜேபி. எந்த அடிப்படை நிவாரணங்களுக்கான நிதியும் கொடுக்காத யாரு? இதே பிஜேபி. நாங்க எப்படிங்க போடணும்? இத கேட்க வெக்கமா இல்ல எடப்பாடியா இருக்கு? கொஞ்சமான அரசியல் புரிதல் வேண்டாம்? எதுக்கு நாங்க போடணும்ன்றத அடிப்படை கேள்விங்க. இந்த அடிப்படை கேள்விக்குள்ள 1000 அரசியல் இருக்கு. என் மாநிலத்தின் உரிமையை, என் மக்களினுடைய வளர்ச்சியை கிள்ளுக்கிறைய நினைச்சு தூக்கி எறிஞ்சு ஒரு கூட்டத்துக்கு எந்த காரணத்தை சொல்லியும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அதை வந்து சரியா நம்ம செய்யவும் கூடாது. முதலமைச்சரை சந்திச்சாங்க, என்ன
நான் ரொம்ப தெளிவாவே இருக்கேன். முதலமைச்சர் என்ன முடிவு எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. என்ன முடிவெடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். முதலமைச்சர் என்ன முடிவெடுக்க கூடாது என்றால், ஒருபோதும் நாம இந்த கும்பலுக்கு ஆதரவா நிக்க கூடாது. இந்தியா கூட்டணியில பொது வேட்பாளர்களை நிறுத்தி குறைந்த நம்ம ஜெயிக்க முடியாது, ஏன்னா பெரும்பான்மை இருக்கு, அது நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய எதிர்ப்பை காட்டுகிற அல்லது நம்மளுடைய வலுவை காட்டுகிற ஒரு குறைந்தபட்ச முயற்சிக்காக நம்ம கூட நிக்கணும் அப்படின்றதுதான். அதுல கம்யூனிஸ்டுகள் தெளிவா இருப்பாங்க. உசுரே போனாலும் இந்த கும்பலுக்கு போட மாட்டேன். அதே மாதிரி அண்ணன் விசிகா விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு. சோ இந்த குப்பைகளா இருக்கக்கூடிய அதிமுக கும்பல் இதுக்கு அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு பண்ணிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க ஒரு வேலை பார்த்தாங்கன்னா பின்னாடி ஒரு அரசியல் கட்டாயம் இருக்கு. கொங்கு பெல்ட்டை கைப்பற்றணுங்க. இது இந்த கொஞ்சமும் அரசியல் தெரியாத எடப்பாடிக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்காரு. கொங்கு பெல்ட்ல இதுவரை சட்டமன்றத்துல அதிமுக தான் அதிகமா ஜெயிக்கும். அப்படியே இவங்க எல்லாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தானே. எடப்பாடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாருமே ஒரே சமூகம் தானே. ஆமா ஆமா, அது அந்த சமூக உணர்வோட பேசுறாரு. நாம அரசியலா பேசுறோம். சிபி ராதாகிருஷ்ணன் RSS காரரா இருந்து அவர் பண்ண அட்டூழியங்கள் நமக்கு தெரியும். ஆனா சிபி ராதாகிருஷ்ணனை வச்சு உன் கட்சியை போட போறானுங்க. ஏன்னா இதுவரை கொங்கு மண்டலத்துல மிக அதிகமான அதாவது சட்டமன்ற தேர்தல்ல 10 இடம் போற போக்குல எடுப்பாங்க. அது அதிமுக. போன சட்டமன்ற தேர்தலே கொங்கு மண்டலத்துல திமுகவால பெருசா ஸ்ட்ரைன் பண்ண முடியல. அப்ப அது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை. அதை உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில்லு சில்லாவும். இந்த அடிப்படை உணர்வு கூட இல்லாம தான் பேசிட்டு இருக்காரு எடப்பாடியாரு. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, கொங்கு மண்டலத்துல இவரை கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ண விட்டு கொங்கு வெள்ளாளர்கள் மத்தியில, அங்க இருக்கிற சாதிக்காரங்க மத்தியில நம்மாலும் ஒருத்தரை நம்ம வந்து மேல கொண்டு போயிட்டாங்கப்பா, நாம அந்த நன்றி கடனுக்காக நம்ம இவ்வளவு பண்ணணும்பா. உங்காலும் ஒருத்தர் போனார்ல, உனக்கு என்ன செஞ்சாரு, உன் சமூகத்துக்கு என்ன செஞ்சாரு, உன் சமூக வளர்ச்சிக்கு என்ன செஞ்சாரு, உன்னுடைய விவசாயத்துக்கு என்ன செஞ்சாரு, 3 சட்டத்தை கொண்டதும் உங்களை எல்லாம் தெருவுல நிக்க வச்சவங்க. உன் விவசாயத்துக்கு என்ன செஞ்சாரு, உன்னுடைய மின்சாரத்துக்கு என்ன செஞ்சாரு, வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சாரு, உன்னுடைய விளைய வைக்கிற பயிர்களுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிச்சாங்களா? எத்தனை போராட்டம் தொழில்கள், எத்தனை தொழில்கள் நாசமா போச்சுங்க. 2 வேலை பார்த்துச்சு பாஜக. சிறு குறு தொழில்கள் நசிஞ்சு நாசமா போய் கடை அடைச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. நிறைய தொழிலாளர்கள் சின்ன சின்ன நிறுவனங்கள் நடத்தினவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க. நூல் விலையை கண்டா மாதிரி GST போட்டு ஏத்தி, இறக்குமதி பண்றதுல கண்ட மாதிரி வரிய போட்டு மொத்தமா அந்த நூற்பாலை தொழிலவே நசுக்கி விட்டாங்க. போட்டிருக்கிற வரினால மேலும் பாதிக்கப்படும் அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க. பல லட்சம் பேர் வேலை இழப்பாங்க அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க. ட்ரம்ப் போட்ட வரியில 50% போடுறாருங்க. 25% வரியாம், 25% ஃபைன் போடுறாராம். இவர் யாரு சட்டம் இல்லையா நமக்கு ஃபைன் போடுறதுக்கு? அதை கேட்க முதுகெலும்பு இல்ல மோடிக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, தொழில் வளம் மிக்க ஒரு பகுதி, செல்வ வளம் மிக்க பகுதி, தமிழ்நாட்டினுடைய ஒரு இதயம் போன்ற ஒரு பகுதி தான் இந்த கொங்கு மண்டலம். இத சீரழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை சீரழிச்சிடலாம், வேலை வாய்ப்பை சீரழிக்கலாம், மக்களுடைய ஒற்றுமைப்பாடை சீரழிக்கலாம். இதுக்குத்தான் சிபி ராதாகிருஷ்ணனை வைத்து அங்க சாதி சார்ந்த ஓட்டுகளை போல்ரைஸ் பண்ணி அதன் மூலமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு அயோக்கியத்தனமான திட்டத்துக்கு தான் துணை ஜனாதிபதியின் பேரு. நீங்க பேசும்போதே இன்னொன்னு சொன்னீங்க, ஜெகதீப் தன்கர் என்னாரு, அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு தெரியுங்களா? ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஜெகதீப் தன்கரை. வெளியே போய் எதுவும் பேசக்கூடாதுன்றாரு. நிக்க ஒருத்தர் ஏங்க ரிசைன் பண்ணணும்? எனக்கு மரியாதை இல்லை, அதனால நான் வெளியே போறேன்னு அவர் சொல்லிட்டு போனதா சொல்லப்படுது. ஆனா அது உண்மை இல்லை. ஏதோ ஒரு மிரட்டல் நடந்திருக்கு, ஏதோ ஒரு வேலை செய்யணும், அல்லது இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான வேலை செஞ்சு கால் பதிக்க முடியாத மாநிலங்களுக்குள்ள வரணுன்றதுக்காக அவர் மிரட்டப்பட்டு இருக்கிறார். அவருக்கு வலியுறுத்தி கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இது சாதாரணமா நம்ம பார்க்க கூடாது தோழர். லோக்சபால 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து போய் அங்க வந்து தொடர்ந்து கேள்விகளை எழுப்புறாங்க. இன்னைக்கு மீடியாவுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா, அட்டென்ஷனா அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அங்க அவங்க எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து அரசாங்கம் பதில் சொல்ல திணறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம பாக்குறோம். ஜெகதீப் தாங்கர் வந்து கொஞ்சம் தடுமாறினதுக்கும் இவங்க காரணம் அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ தமிழ் மொழி அறிந்த, தமிழ் பின்னணியை கொண்ட ஒரு சிபி ராதாகிருஷ்ணனை அங்க கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த 40 பேருடைய வாயை அடைக்கணும், இவங்களை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக இந்த நியமனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல ராசா, எங்க அண்ணன் பாசின்னு சொல்றேன், வாய்ப்பு இல்ல ராசா. ஏன்னா நீங்க எல்லாம் யாருன்னு, உங்க வகுசி என்ன, உங்க வேற என்ன, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க வரலாறு என்ன, எங்களுக்கு அத்துப்படி. இன்னும் சிபி ராதாகிருஷ்ணன் தான் இன்னும் நல்லா இருக்கும். போட்டு மொத்தமா அடிச்சு தாக்கலாம். ஒண்ணு
ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டுல இருந்து வந்தவர்கள் தானே அம்மா நிர்மலா சீதாராமன். என்ன தமிழ்நாட்டுக்கு அறுத்து தள்ளிட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு இனப்பற்று இருக்காதுங்க, மொழிப்பற்று இருக்காது, சமூக பற்று இருக்காது, மக்கள் மீது அன்பு இருக்காது, காதல் இருக்காது. இவங்க எல்லாமே ரொம்ப நேரோவா இருக்கிற ஒரு கும்பல். அவங்களுடைய ஒரே விஷயம் ஆரிய பார்ப்பனியத்தை கொண்டு போய் அதிகாரத்துல வைப்பது, மத்தவனா அடியாளா வைப்பது. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான அவங்களுடைய அஜெண்டாவே. அதுக்காக இவரை தூக்கிட்டு போறாங்க. இவரெல்லாம் போய் தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, நம்மால 40 மிச்சம் இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாம் சங்கலே மிதிக்குது. இங்க கேரளாவில இருந்து வர நம்ம ஜான் பிரிட்டஸ், அவர் என்னடா கழுத்தை பிடிச்சு உலுக்கிறாரு. இப்படி ஆளுக்காலு போட்டு அடிச்சு துவைக்கிறாங்கல்ல, ஒருபோதும் இதை இவர்களால் நிறுத்த முடியாது. எப்ப நிறுத்தலாம் தெரியுங்களா? இவங்க திருந்திட்டாங்கன்னா நிறுத்தலாம், அதுவரை வாய்ப்பில்லை ராசாதான். அதனால இவர் என்ன, உங்க அப்பன் தாத்தன் பாட்டன் வந்தா கூட தமிழ்நாட்டினுடைய குரலை ஒருபோதும் இவர் தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டாருப்பா, தமிழர்ப்பா அப்படின்றதுக்காக எல்லாம் நாங்க நிறுத்த முடியாது. இதுல மிகப்பெரிய ஏமாற்றம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கும், அண்ணாமலையுடைய பக்த கோடிகளுக்கும் தான். ஏன்னா, அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரல்ல ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு குடுப்பாங்க, பதவி குடுப்பாங்க அப்படின்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. நடுவுல கொஞ்ச நாளைக்கு இவரே வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு இவருடைய ஃபாலோவர்ஸ வச்சு ஒரு கதைய கிளப்பி விட்டுட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட எடப்பாடி, சிபிஆர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை. ஆனா, ஒரு காலத்துல வந்து அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேசப்பட்ட அண்ணாமலை, இன்னைக்கு மொத்தமா ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரே. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு கூட ஏன் அண்ணாமலைய வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க? குஷ்புக்கெல்லாம் பதவி குடுத்திருக்காங்க. நேத்து சேர்ந்த கஸ்தூரிக்கு கூட பதவி குடுப்பாங்க போல இருக்கு. ஆனா அண்ணாமலையே கருவேப்பிலை மாரி தூக்கி போட்டுட்டாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க தோழர்? இல்ல, அண்ணாமலையை பொறுத்தவரைங்க எனக்கு பர்சனலா அண்ணாமலை மேல ஒரு நல்ல ஒப்பீனியன்லாம் எனக்கு கிடையாது. அது அது ஒரு அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு பீஸ் தான். ஆனா ஒரு வார் ரூம வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளு அப்படின்னு பொதுவெளியில பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு. பொதுவெளியில சும்மா உருட்டி விடுவாரு, அதன் மூலமா அவரை தன்னை வளர்த்துக்குவாரு. குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்கிட்ட அடையாளம் தெரிகிற அளவுக்கு பாஜகவுக்கான வேலையை செஞ்சுதான் செஞ்சாரு. அதெல்லாம் மறுக்கலாம் முடியாது. ஆனா இந்த பாஜகவை குறித்து ரொம்ப தெளிவா அண்ணாமலை புரிஞ்சுக்கணும், அண்ணாமலையோடைய பக்த கோடிகள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரையில எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும், கட்சிக்காக உழைப்பவர்களாக இருந்தாலும், அவர்களை கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு அன்றைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி முடிவெடுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். நீங்க ஹெச் ராஜா பேசாத பேச்சா? ஹெச் ராஜா இப்ப எங்க இருக்காரு? அட்ரஸ் இல்லாம தெருவுல தெரிஞ்சு மைக்ல கத்திட்டுறாரே ஒழிய ஒரு பொறுப்புலையும் இல்ல. அத்வானி என்ன பண்ணாங்க? மேடையிலே வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. ஸ்டேஜ்லயேங்க கும்பிட கூட இல்லைங்க. அதுவும் மைக்கு பிடிச்ச மோடி, அத்வானி ரத யாத்திரையில மைக்கு பிடிச்சவர் இந்த மோடி. அத்வானி பக்கத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கினா போதும் நினைச்சவர் மோடி. அப்படியே மைக்க பிடிச்சுக்கிட்டு அத்வானி கிட்ட நிக்கிற போட்டோ ரொம்ப பிரபலமான ஒரு போட்டோ இருக்கு. இவரு மேடையில பிரதமரான பிறகு அத்வானியை அசிங்கப்படுத்தினாங்க. ஏன்னா வாஜ்பாய் நல்ல மனிதர், நல்ல ஆளுமை மிக்கவர், கவிஞர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லப்படும். எனக்கு அந்த நான் அதை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆளுகளே சொல்லுவாங்க, தி ரைட் பர்சன் இன் தி ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்ற வழக்கம் நம்மள்ட்டே இருக்கு. நான் ரைட் பர்சன்ங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். என்னுடைய ஒப்பீனியனும் அதேதான். ஒரு ரைட் பர்சன் எப்படிங்க ராங் பார்ட்டில இருப்பாங்க? வெறும் பேசிக் கொஸ்டின் அது. அப்படி இருக்க முடியாது. சோ அவரு வெள்ளக்காரங்கிட்டே நம்ம ஆளுகளை காட்டி கொடுத்து வீட்டெல்லாம் ஒரு கிராமத்தையே அழிக்கிறதுக்கு கூட நின்னவர் தான் வாஜ்பாய். ஆனா கடைசி காலத்துல அவரை போய் பார்க்க நாதி இல்லைங்க. மன்மோகன் சிங் தான் அவர் வீட்டுக்கு போயிட்டே இருந்தாரு. மன்மோகன் சிங் தான் அவர் வீட்டுக்கு போய், ஏன்னா நண்பர், நீ சித்தாந்தத்தை தாண்டி அவர் நண்பர், அவர் வீட்டுக்கு போய் அவரோட பேசி அவரோட உரையாடி அவருடைய தனிமைக்கு அவரோட இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் மன்மோகன் சிங் தான் கூட நின்றுருக்காரு. கூட இருந்த ஒரு பயம் போல இருதய அறுவை சிகிச்சைக்கு கூட ராஜீவ் காந்தி தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு ஆமா ஆமா அமெரிக்காவுக்கு அனுப்புனது. ராஜீவ் காந்தி அமெரிக்காவுக்கு போகிற குழுல இவருடைய பேரை போட்டு அனுப்பி இவ்வளவு விஷயம் செய்யும் போதும் கூட நிக்கல பாருங்க. அப்ப ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ணா, நீங்க தமிழ்நாட்டுல உதாரணம் எடுத்தா பொன்னாருங்க. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா பாஜக வளர்ந்திருக்குன்றத மறுக்க முடியாது. அதுக்கு பெரிய காரணமா இருந்தவங்க அங்க மண்டைக்காடு கலவரத்தை நடத்திய பொன்னார் கும்பலும் தான். அங்க கலவரத்தை நடத்தினது இந்த கும்பல் தான். 80கள்ல பொன்னார் 80கள்ல தான் கட்சிக்குள்ள வர்றாரு. அப்போ ஒரு இளைஞரா இருக்காரு, அவர் கொடியேற்றாரு. காங்கிரஸ் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு போய் RSSல போட்டு பதவியை கொடுத்து கலவரத்தை போட்டு இன்னைக்கு அங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. பொன்னாருடைய இடம் எது? பொன்னார் எங்க இருக்காரு இப்போ?
தூக்கி கடாசிட்டாங்க. பொன்னார நம்பி போனாங்களே நம்ம அக்கா, காங்கிரஸ்ல 3 முறை எம்எல்ஏவா இருந்தாங்க பாருங்க, விஜயதாரணி எங்க இருக்காங்க? இப்ப ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா தோழர், நேத்து இலகணேசன் அவர்கள் இறந்திருக்கிறாரு. அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படாம இதுங்க சிரிச்சுக்கிட்டு ஆளுநரோட டீ பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தோழர். அதுதான் இதுதான் இவர்களுடைய வேலை. நம்ம வருத்தப்படுவோம். நீங்க ஜெயலலிதா வந்து நமக்கு 1000 முரண்பாடு இருக்கலாங்க. அசல் தனிப்பெண்ணா அவங்க சந்திச்ச ஸ்ட்ரகிள் எல்லாம் எனக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிரு. ஜெயலலிதா அவங்களை நினைச்சா எனக்கு தனிப்பட்ட முறையில பொலிட்டிக்கலா அவங்க மேல எதிர்மறையான கருத்து இருக்கு. ஆனா ஒரு தனிப்பெண்ணா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில அவங்க அவங்க அவ்வளவு சஃபரா இருக்கிறாங்கல்ல. அவங்க இறந்தப்பெல்லாம் நல்லா அழுதுருக்கீங்க. ஜென்ம விரோதிங்க எனக்கு ஜெயலலிதா. எங்க வீட்டுல அப்படிதான் வளர்த்து விட்டாங்க எங்களை. எம்ஜிஆர் நம்மால் கிடையாது, ஜெயலலிதா நம்மால் கிடையாது, கலைஞர் தான் நம்ம தாத்தா, அப்படி வளர்த்து விட்டாங்க எங்க வீட்டுல. அப்படி இருந்துமே ஜெயலலிதா மேல அந்த மூளையில குழந்தையில இருந்து வளர்ந்து, ஆனா அவங்க இறந்த பிறகு நமக்கு ஒரு மனசு உழுக்குச்சுல. அப்படி இந்த கும்பலுக்கு எதாவது உழுக்குச்சா? இல்லங்க. மரணத்தை கூட கேலி பண்ற ஒரு கும்பலுங்க இது. அப்ப இவங்களுக்கு எந்த அடிப்படை குறைந்தபட்ச சுய அறிவும் சுய நெறியும் இல்லாத ஒரு கூட்டம். தேவைப்பட்டால் வைத்துக் கொள்வார்கள். அது அண்ணாமலையா இருந்தாலும் சரிதான், அது அச்சுராஜாவா இருந்தாலும் சரிதான், பொன்னாரா இருந்தாலும் சரிதான், இலா கணேசனா இருந்தாலும் சரிதான். தேவைப்பட்டால் வைத்துக் கொள்வார்கள், இல்லைன்னா கருப்புல மாதிரி தூக்கி எறிவாங்க. இந்த அடிப்படையை அண்ணாமலை கும்பல் புரிஞ்சுக்கணும். உங்களை வச்சு என்ன ஓட்டு ஓட்டுனாங்க, இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா கழட்டி விட்டானுங்களா? இதுதான் பாஜகவினுடைய பேசிக் அரசியல். நேத்து இன்னொரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேடையில பேசுறாரு. ஏதோ ஒரு கருத்து சொன்னோன்னு எதிர்கருத்து கீழ இருந்து பொதுமக்கள் இடையில இருந்து ஒரு எதிர்கருத்து வரும்பொழுது ஆவேசமா இறங்கி அவரை தாக்க போன அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. சீமானுடைய கடந்து வந்த பாதை நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, திராவிடத்துக்கு மாற்று கிடைச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் புகழப்பட்ட ஒரு நபர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த விஜயலட்சுமி இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம்லாம் ரொம்ப இமேஜ் டேமேஜ் ஆகி இன்னைக்கு மாடுகளுக்கும் மரங்களுக்கும் மாநாடு நடத்துற அளவுக்கு அவர் போயிட்டாரு. எப்படி இருந்த சீமான் இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து நேத்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஒரு தலைவருக்கு இது அழகா அப்படிங்கிற கேள்விகளும் பார்க்க முடிஞ்சது. நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவ? உங்களுடைய இம்ப்ரெஷன் என்ன? நான் அதை நைட்டே பார்த்துட்டு நைட்டு 2 மணிக்கு வீடியோ போட்டு என் சேனலுக்கு அனுப்பிட்டு படுத்தேன். நடுராத்திரி 2 மணிக்கு வீடியோ போட்டுட்டு சேனலுக்கு அனுப்பிட்டு தான் படுத்தேன். நீங்க ஒரு தலைவருக்கு அழகான்னு கேட்டீங்க பாருங்க, உங்க நல்ல மனசை நான் பாராட்டுறேன். இருந்தாலும் தலைவனே இல்லைன்றதா என்னுடைய என்னுடைய ஒரு 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 ஒப்பீனியன். அப்படித்தானே ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு தோழர். ஒரு 8% அப்படித்தானே நம்பிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நீங்க எவ்வளவு நாகரிகமா அவரை சொன்னீங்க பாருங்க. இல்ல, இதுல வேடிக்கை என்னன்னா இன்னொரு ஒரு காணொளி அதே மேடையில அவர் பேசினது, அவர் வந்து விஜய விமர்சிக்கிறாரு. ஒரு தற்குறி இன்னொரு தற்குறியை விமர்சிக்குது அப்படிங்கிற வகையில அவர் வந்து தாவேக்காவை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு காணொளி இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, இதுல நீங்க என்னன்னாங்க, மேடையில பேசுறாருங்க, ஒருத்தர் கீழே இருந்து சந்தேகம் கேட்கிறாங்க, அல்லது கீழே இருந்து இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப ஒரு தலைமை என்ன பண்ணணும்? ஒரு பொறுப்புள்ள தலைவர் என்ன பண்ணணும்? நிதானமா நின்னு அவர்களுக்கு பதில் சொல்லணும். ஒண்ணு, நான் மேடையில பேசும்போது குடிச்சிட்டு வந்து அங்க ஓரமா நின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்கள என் பேச்சு பக்கம் இழுத்துருவேன். ஆனா நீ சொல்றது கரெக்ட் தானே, இந்த நாட்டை திருத்தணும்னா நம்ம தானே. அப்படியே ஆமா தங்கச்சின்னு கை கட்டி நின்றுவான். நான் இறங்கி ஓடி போய் போல, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திட்டமிட்டு பொன்முடி அமைச்சரா இருக்கும்போது அவர் சொந்த ஏரியாவில தகுதி அள்ளி அடிச்சாங்க தெரியுங்களா, சேர் அள்ளி அடிச்சாங்க தெரியுமா? அன்னைக்கு அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? போலீஸ் அடிச்சு தூக்குடா அப்படின்னு இருக்கலாம்ல. ஆனா அவர் செய்யலையே. நிதானமா இருக்கிறதா அரசியல். எதிரி என்ன வேணாலும் பண்ணுவான், நம்ம நிதானமா இழக்க கூடாது. ரெண்டாவது, நீங்க இன்னொன்னு சொல்லுங்க, அண்ணன் திருமா அவர்களை பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு கையை நீட்டி பேசினார் தெரியுங்களா? அன்னைக்கு அவர் நினைச்சா போலேன்னு போட்டிருக்க மாட்டாரா? கூட அந்த தம்பியிட்ட கண்ணை காமிச்சு விட்டா கைகால ஒடிச்சுக்க மாட்டாங்களா? ஆனா அவர் அப்படி செய்யல. நின்னு நிதானமா அவர்களுக்கு புரிய வச்சாங்க. இதே மாதிரி நீ மத்த தலைவர்கிட்ட அப்படி கை நீட்டி பேசிடுவியா? அப்ப ஏன் பேசுற? அது கூட என்ன அரசியல் இருக்குன்னு புரிய வச்சாரு. அப்படி பல தலைவர்கள் நம்ம சொல்ல முடியுங்க. எதிர்கேள்வி வந்தா அடிக்கிறது இல்ல பதில், நிதானமா நிக்கணும். ஆனா இவருதான் அரசியல் கட்சி தலைவரே இல்லையே. தலைவருக்கு சித்தாந்த தெளிவு இருக்கணும். இவருக்கு என்ன இருக்கு? சித்தாந்த புரிதலும் பற்றும் இருக்கணும். இவர்கிட்ட என்ன இருக்கு? தலைவராக இருந்தால் நிதானமோடு ஆளுமையோடு ஒரு விஷயத்த அணுகணும். ரொம்ப நிதானமா அணுகணும். இவர்கிட்ட அது இல்லையே. ஒண்ணு போனா இருந்தா கெட்ட வார்த்தை தான், நேரா இருந்தாலும் கெட்ட வார்த்தை தான், பிரஸ் மீட்ல தான் கெட்ட வார்த்தை தான், எங்க போனாலும் குண்டக்க மண்டகம் என்கிட்ட பேசுறதுதானே இவர் வேலை. நம்ம அண்ணன் வடிவேல் சொல்லுவாரு பாருங்க, அது மாதிரி எதையாவது அளந்து விட்டு போவாரு.
சோ அதுவும் இவர்கிட்ட ஆளுமை இல்ல. சரி, கட்சி தலைமை 2ஆம் கட்ட தலைவரை உருவாக்குவாங்களா? உருவாக்கவே இல்லை. அவரு தலைவர்களாக தொண்டர்களை உருவாக்குவாங்களா? உருவாக்கவே இல்லை. நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நேத்து அவர் அடிச்சு இறங்க ஓடுறாருங்க. தொண்டைங்க என்ன பண்ணிருக்கணும்? அது தப்புன்னு சொல்லிருக்கணும். தலைவரே பண்ணாலும் தப்புன்னு சொல்லிருக்கணும். அந்த பசங்க என்ன பண்ணுங்க, விசில் அடிச்சானுங்க. அந்த அந்த வீடியோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, விசில் அடிச்சு கை தட்டி எங்க அண்ணன் ஒரு போருக்கு போறாரு. பெரிய போருக்கு. இந்த சங்கி பயல்களும் சீமான் கும்பலும் ஒண்ணுதாங்க. இந்த சங்கி பயல்கள் தனியா போய் யார்ட்டையும் வாலாட்ட மாட்டாங்க. ஏன்னா வச்சு மொக்கிடுவாங்கடா, போட்டு பொழந்துருவாங்கடான்னு பயம் இருக்கும். ஆனா ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கடை அடிப்பாங்க, சைக்கிளை உடைப்பாங்க, ஆட்டோ உடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதேதான் சீமானம். தனியா போகும்போது இப்படி போவாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். விஜயோட சேர்த்து பேசினார் இல்லையா? விஜயோட சேர்த்து பேசும்போது அந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஆக மொத்தம் இவரை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தலைமைக்கான எந்த அடிப்படையான அழகும் இல்லை. கேள்வி கேட்கறதா அரசியலே. நீ ஊருக்கெல்லாம் கேள்வி கேட்ப, ஆனா உன்னைய பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. நான் இறங்கி போய் அடிப்பேன்னா நீ அரசியலுக்கே தகுதியற்ற ஒரு ஆளு. மரியாதையா கட்சியை கழிச்சுட்டு ஓடி போயிரு. அதுதான் உனக்கு நல்லது, ஊருக்கும் நல்லது. உன்னை சுத்தி இருக்கிற 10 சுண்டல் வாங்கி தின்றாங்க பாருங்க, பதனமாடா, அதுக்கும் அவங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். 2வது அணில், உங்க கட்சி கொள்கை என்னன்னு இவரு கேட்டாராம். உனக்கு கொள்கையே கிடையாது, ஒரு கூப்பாடும் இல்லாம நீ திரியிற. இவர் போய் கேட்டாராம், உன் கட்சி கொள்கை என்ன அப்படின்னு. அவன் சொன்னானா, தளபதி தளபதி தளபதினா உடனே இவருக்கு தலைவிதின்னு கேட்டுச்சான். நான் என்ன கேக்குறேன், உனக்கு என்ன வந்துச்சு? இந்த தளபதி கட்சி ஆரம்பிச்ச உடனே என் தம்பி சொன்னது யாரு? நீ தானே. நாங்க சொல்லலையே. என் தம்பிக்காக எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் களத்துல நிப்பண்டா, என் தம்பிடா. எதுக்காக சொன்ன? எப்படியாவது 2 பேரும் சேர்ந்து ஓட்ட புடிங்கலான்னு தானே சொன்னேன். கடைசியில நடு ரோட்ல லாரியில அடிபடிச்சா அவன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மிதி வாங்கினேன். இன்னொன்னு நான் கேக்குறேங்க, ரஜினிகாந்த் அடிக்கிற அடியில சினிமாவில இருந்து எந்த நடிகரும் கட்சி ஆரம்பிக்க கூடாது. நீ சினிமா வச்சு சினிமாவுக்கு எழுதி கொடுத்தானே நீ வந்த. அப்போ ஒண்ணு அடிக்கிற அடியில நீ கட்சியை காலி பண்ணிட்டு ஓடிடுவியா? எல்லாமே கேள்வி இருக்குங்க. இன்னொரு விஷயம் அடுத்தது சொன்னாரு, டிவிக்கேன்னு கத்துறது வந்து என் காதுல வந்து டிவிக்கிறேன்னு. ஒருவேளை இன்னொரு டிவிக்கிறவரோட இவர் ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாருன்றத மீன் பண்ணி சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல பயந்திருப்பாரு. ஒரு டிவிக்கிறவனை வச்சே நாடு முடிஞ்சிச்சு, இன்னொரு டிவிக்கிறவன்றதான் அப்படி மறைமுகமா சொல்லியிருப்பாரு. இத என்ன அவனுக்கு வந்து, நீ அரசியலா கேள்வி எழுங்க, நம்ம அரசியலா கேள்வி வைக்கிறோம், அதுதான் சரி. விஜய் வந்து அரசியல் தெரியல, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும், நம்ம அரசியலா கேள்வி வைக்கிறோம். விஜய் இதை திருத்திக்கணும், மக்கள்கிட்ட போங்க, கூப்பிட்டு வந்து பனையூர்ல வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா அது அரசியலுக்கான வேலை கிடையாது. மக்களை போய் சந்திங்க, மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அடிவு கட்டுமானத்தை கட்டுங்க. நம்ம யாருமே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் தோழர். இதா ஜனநாயக நாடு, யார் வேண்டும் என்றாலும் அரசியலுக்கு வரலாம். இங்க பிறந்த எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு, அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா இந்த கும்பல்கிட்ட இருக்கிற அரசியலை பற்றி பேசாம இவர் என்ன பேசுறாரு, ஒரு வேட்டை வெறியோடு வேட்டைக்கு போகிற புலிக்கு இடையில இந்துட்டு வந்துட்டு ஓடுனீங்கன்னா அட்டி பெற்றுவோம், ஓரமா போ. இது ஒரு பாயிண்ட். 2வது சொல்றாரு, ஒரு புலி வேட்டைக்கு போனா காட்டெருமை அடிக்கலாம், மானை அடிச்சு சாப்பிடலாம், அங்க இருக்கிற ஆட்டை அடிச்சு சாப்பிடலாம். ஒரு அணில அடிச்சனா அப்படியே விசில் அடிக்கிறான். நான் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுனேங்க. ஆமாங்க, ஒரு சிங்கம் ஒரு புலி வெறி கொண்டு வேட்டைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஆடு மாடுகளை இதுல தின்னாதான் அதுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனா பெருச்சாலிக்கு என்ன பெருமைன்னு தான் கேள்வி. நான் கேக்குறேன், ஆடு புலிக்குங்க, உனக்கு நீ ஒரு பெருச்சாலி, அரசியல் பெருச்சாலி, எப்படி கொடுத்தாலும் தின்னுட்டு திருநெல்வேலியை தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிற பெருச்சாலி. பெருச்சாலிக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்குன்ற. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது இப்படிதான். நீங்க ஒருத்தர் அரசியலா என்ன வேணாலும் விமர்சிங்க. விஜய் வந்து, நானுமே விஜய் ரசிகருங்க, கடுமையான ரசிகர்கள். நாமெல்லாம் விஜய் ரசிகரா இருந்துதான் வளர்ந்துருப்போம். ஏன்னா நம்ம டீனேஜ் படிக்கும் போது அவர் ஹீரோவா இருந்தனால விஜய் ரசிகரா இருந்தா எப்படியாவது ஒரு பக்கம் வளர்ந்துருப்போம். இல்ல கண்டிப்பா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய உழைப்பை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஆமா, அவர் தனி மனிதராக உழைத்து சினிமால இன்னைக்கு இந்த பொசிஷன் ஒரு முன்னணி ஹீரோவா வந்திருக்காருன்னா அதுக்கு அவருடைய உழைப்பு தான் காரணம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க அரசியல்ல வந்து நான் தான் மீட்க போறேன் அப்படின்னு ஒரு மீட்பர் வேஷம் போடும்போதுதான் நாம விமர்சனம் பண்றோம், நம்ம கேள்வி கேட்கிறோம். அதுலயும் மீட்பர் வேஷம் போடுறையே உனக்கு அரசியல் அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். மீட்பரா வரணும்னா சினிமா கிடையாது, ஒரு ஆள் வந்து எல்லா மக்களையும் மீட்கிறது. இங்க வீட்டுக்கு ஹீரோ இருக்கணும், வீட்டுக்கு போராளி இருக்கணும், அப்பதான் இந்த அரசியல் தளத்தை மீட்க முடியும். நமக்கு புரியுது. இதத்தான் நம்ம அங்க பேசுறோம். பனையூர்ல உட்கார்ந்து அரசியல் பண்ண முடியாதியா? தமிழ்நாடு பூரா சுத்துனாலே அரசியல் நடக்கும். கிளைய கட்டியா சாதி பாக்குறானுங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட காசை வாங்க ட்ரை பண்றாங்க, மக்கள்கிட்ட காசை வாங்கி போடுறாங்க, அலப்புறம் பண்ணிட்டு இருக்கான்.
ரோட்ல நின்றுட்டு இருக்கான். இதை நம்ம வந்து அரசியலா வைக்கிறோம். நம்ம இதெல்லாம் வச்சு அவங்களை கேலி பண்ணல. நீ அரசியலாகணும்னா சரி தயாராகுன்னு சொல்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் எனக்கு அடுங்க இதா இருந்தது. யோ, உனக்கே அரசியல் தெரியாதுன்னு நான் அதோட கம்பேர் பண்ணி ஒண்ணு சொல்றேன்னு உங்களுக்கு சொன்னேன்ல. என்ன தெரியுமா நடந்துச்சு? நம்ம கவினுடைய இறுதி ஊர்வலம். கவின் கொல்லப்பட்டார் இல்லையா, சாதி ஆணவ படுகொலை. கவினுடைய இறுதி ஊர்வலுக்கு அண்ணன் போயிருவார். அண்ணன் எங்க இளவு விழுந்தாலும் முதல்ல மாலையோட போயிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஓட்டு வேற. கவினுக்கு மாலை போட்டா தலித்துகள் ஓட்டு கிடைச்சிருமா, மாடு மேய்ச்சா இங்கிட்டு வந்து பழங்குடிகளுடைய ஓட்டு கிடைச்சிருமா. நேத்து போன இடம் கோனார்கள் கட்டிய அந்த செங்கோட்டை அது என்னது, செஞ்சிக்கோட்டை வந்து கோனார் அரசு கட்டுனதாம். அதை மீட்க போறாராம். உனக்கு என்ன வேலை அங்க மீட்க போய்? அது வாட்டுக்கு தானே இருக்கு. யார்கிட்ட இருந்து மீட்க போற? சரி, என்னமோ ஏதோ நீ என்னத்தோ பண்ணிட்டு போ. அங்க கோனார்கள் ஓட்டு கிடைச்சிருமா. இப்படி சாதி வாரி ஓட்ட புடுங்கிறது தான் இந்த பிசி பழஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். தம்பி கவினுடைய மரணத்துக்கு மாலை வாங்கி போய் போட்டப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? எய்த்தாப்புல ஒரு ஐயா, வெள்ளமண்ட ஐயா, ஏன் தம்பி உன் கொள்கை கோட்பாடெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டார். மாலை போட்டு நிக்கும் போதுங்க, உன் கொள்கை கோட்பா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், கொள்கை கோட்பாடெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டாரு. இவர் மறந்து போனார். யாரு? சீமான் மாலை போட்டுட்டு நிக்கும் போது எதிரில இருக்கிற ஒரு சாமானிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவரு, தம்பி உங்க கொள்கை கோட்பாடெல்லாம் எங்க? நீ ஊரை கேட்டுக்கிட்டு இருக்க கொள்கை கோட்பாடுன்னு உன்கிட்ட கேட்கிறாரு. கொள்கை கோட்பாடு என்ன கொள்கை கோட்பாடு போச்சு, என்ன போச்சுன்னு அங்க எதிர பாக்குறான். உடனே மத்தவங்க, தம்பி அரசியல்ல கொள்கை கோட்பாடு முக்கியம்னு சொல்றாரு. அரசியல்ல கொள்கை கோட்பாடு வேணும். அப்ப உன்னை பத்தி மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் கொள்கையத்தவன், எந்த அறிவுமற்றவன், களத்துல நின்று மக்களுக்காக போராடல, ஓட்டு பொறுக்கிறான் அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. நீ இன்னொரு கட்சியை கேள்வி பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்றதையும் சேர்த்து மக்களுக்கு சொல்லணும். இன்னொரு ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த 2026 தேர்தல் களத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு பக்கம் திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. மெகா கூட்டணி அமைப்போம்னு மேடைக்கு மேல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா திமுக கூட்டணியில இருந்து யாராவது பிரிஞ்சு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதுவும் நடக்கல. உதிரி கட்சிகள் இருக்குல்ல, இப்ப பாமகல பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. தேமுதிகவுல விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் அவங்களும் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இன்னமும் நாங்க முடிவெடுக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல வந்து அவங்க இருக்கிறாங்க. சீமானுடைய கட்சி இன்னைக்கு தேஞ்சு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு புது என்ட்ரி வந்திருக்கு. இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் இன்னும் ஒரு முடிவெடுக்காம விலகி நிற்பதுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு நெகோசியேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல வந்து அவங்க இருக்கிறாங்களா? இல்ல இது என்னதான் எடப்பாடி பேசினாலும் இந்த கூட்டணி தேராது, இவங்களோட போறதை விட நம்ம பேசாம இருக்கலாம், அமைதியா வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மை என்ன அப்படின்னா, எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுல சிதைக்கப்பட்டு விட்டது. நீங்க நல்லா பாருங்க, எல்லா கட்சியும் சிதைக்கிற ஒரு அடிப்படையான வேலையை செய்தது பாஜக. நீங்க அன்புமணி ராமதாஸுக்கு பாஜக தூண்டி விட்டு அவங்க அப்பனுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறது. அதிமுகவுல எடப்பாடியாரை தனியாவும் ஓபிஎஸ் தனியா வச்சு எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் நிறுத்தி ஓபிஎஸ் காலி பண்ணி இப்ப எடப்பாடி பக்கம் நிக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க விஜயகாந்தோடைய கட்சி, அவர் என்னைக்கு இறந்தாரோ அதோட அந்த கட்சி முடிஞ்சு. இன்னொன்னு தெளிவான முடிவெடுக்க அந்த அம்மாவுக்கு தெரியல. அவங்க போன எலெக்ஷன்ல 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ல 2 பக்கம் டீல் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பக்கமும் டீல் பேசிட்டு இருந்தாங்க. அது தப்பு. கொள்கை ரீதியா ஒரு பக்கம் நின்று அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க. ஒருவேளை அவங்க அன்னைக்கு திமுக தலைவர் ஐயா அவர் ஸ்டாலின் வீட்டுக்கே போறாரு. வீட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தாரு, உடல் நலம் விசாரிச்சுட்டு வந்தாரு. ஒருவேளை ஏன்னா விஜயகாந்த் மேல எல்லாருக்கும் அன்பு இருக்கு. விஜயகாந்த் அவர் நல்ல மனுஷனா தான் எல்லாருக்கும் இருந்திருக்காரு. சோ அவங்க போயிருந்தாங்கன்னா எனக்கு அந்த கட்சி குறைந்தபட்சம் தன்னை தக்க வச்சிருக்கும். அப்ப பாஜக ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியலை செஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் எல்லாம் உடைச்சு காலி பண்ணி 2வது இடத்துக்கு வர்றதுக்கான சகல முயற்சிகளையும் 2 வழியில பண்ணுது. ஒண்ணு அரசியல் கட்சிகளை உடைச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொன்னு ஓட்டு தேர்தல் ஆணையத்தை வச்சு ஓட்டை வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, ஓட்டை வந்து காலி பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 76 லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பார்கள், கவனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பியாரேலால்கர் அப்படின்ற ஒரு ஓட்டு பகுப்பாளர், அரசியல் தேர்தல் பகுப்பாளராக, வியூகம் வகுப்பாளர் கிடையாது, வியூகம் வகுப்பாளர் வேற, உத்தி சொல்லி கொடுக்கிறவர். இவர் தேர்தல் நடந்ததை வச்சு அதுல கிடைச்ச ரிசல்ட் வச்சு ஆய்வு செய்யறவர். அந்த பியாரேலால்கர் வந்து ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தியை போன வாரம் சொல்லியிருக்காரு. 76 லட்சம் பேர் என்னுடைய கணக்குப்படி
தமிழ்நாட்டுல ஓட்டு உரிமையில இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள், கவனமா இருங்கன்னு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தீக்ஷா செதல்வாட் முந்தா நாள் வந்தவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கணக்குப்படி குறைந்தபட்சம் 30 லட்சத்துக்கும் மேற்பட்டோர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நீங்க 2026 எலெக்ஷனை சாதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய டேஞ்சரை சந்திக்க வேண்டியிருக்கும் திமுக கூட்டணி என்று எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க வீதி வீதியா இறங்கி இதை சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2 பேருமே நார்த் இந்தியால இருந்து வெளியே இருந்து நம்மளை பாக்குறதுனால பளிச்சு நம்ம பிரச்சனை அவங்களுக்கு புரியுது. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் இந்த பாஜக தங்களை வளர்த்து கொள்ள பாக்குது. இந்த அரசியல் கட்சியெல்லாம் உடைச்சு காலி பண்ணிருச்சு. சோ முடிவெடுக்க முடியாத கையேறு நிலையில இந்த கட்சிகள் இருக்கு. நீங்க ஓபிஎஸ் இருக்காரு, இப்ப இந்த கூட்டணிக்குள்ள அவர் இருக்க முடியல. இன்ன வரையும் ஓபிஎஸ் வச்சு ஒப்பேத்தின இந்த பாஜக ஓபிஎஸ் கழட்டி விட்டுருச்சு. அது அவங்க உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி விட்டுருச்சு. இப்ப ஓபிஎஸ் ரொம்ப அவமானப்பட்டு தெருவுல நிக்கிறாரு. முடிஞ்சா அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியே கிடையாது. அவர் வாட்டுக்கு வெத்தலை போட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு துப்பிட்டு திரிவாரு. அது ஒரு கட்சி கிடையாது. அதை பத்தி நம்ம பேச வேண்டியதும் இல்ல. நீங்க பாமக அன்புமணி ராமதாஸ்க்கு பாஜகவோட போகணும்னு ஆசை. இவருக்கு இது இப்ப அந்த கட்சியை உடைச்சிட்டாங்க. அதுல ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் மேலதான் மக்களுக்கு அன்பு இருக்கு. பேசிக்கா 2ஆ பிரிக்கணும். ஆனா நிர்வாகிகளுடைய அன்பு அன்புமணிக்கு இருக்கு. நிர்வாகிகள் குடும்பம் மட்டும் போட்டா அன்புமணி ஜெயிக்க முடியாது. இது ஒரு பெரிய பின்னடைவை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கும். மக்கள் மருத்துவர் ராமதாஸ் மேல அன்பு இருக்கிறாங்க. இவர் மேல கட்சிக்காரங்க, அதாவது நிர்வாகிகள், நம்மளுக்கு ஏதாவது பதவி போயிடக்கூடாது சாமி அப்படின்னு ஒட்டிக்கிட்டுறாங்க. சோ இந்த சூழலை இவங்க பயன்படுத்துவானுங்க. அதனால இப்ப இந்த சூழல்ல இந்த கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு. யாரு கூட சேர்ந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஓட்டு கிடைக்க போறது இல்லை. இதுதான் பிரேமலதா விஜயகாந்த். சோ இத புறம் மொத்தமா பார்த்தோம்னா எல்லா கட்சிகளையும் உடைச்சாச்சு. வேலை முடிஞ்சுச்சு. 2வது வேலை தேர்தல் ஆணையத்தை கூட்டு உள்ளடி வேலையை பார்க்க வேண்டியதா. 2வது வேலை முடிஞ்சிச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கிறதுக்கான வழி எளிமையா வந்துரும் என்கிறதுதான் அரசியலா நடந்துட்டு இருக்கு. இது அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டு, நான் என்ன சொல்றேன், அதிமுக கூட கூட போங்க, எங்க கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கு, அது ஸ்ட்ராங்கான கூட்டணி. நாங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் மாநில உரிமைன்னு வரும்போது உள்ள நிப்போம். மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், கூட்டணிக்கான விஷயத்த விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க கூட்டணியை காப்பாத்திக்கங்க. குறைஞ்சபட்சம் அதிமுக வெளியே மிச்சம் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாரையும் ஒருங்கிணைச்சாங்கன்னா 2வது இடத்துக்காவது வரலாம். தொடர் நீங்க ஒண்ணு ஞாபகம் வைங்க, 5% வர்றதுக்கே முக்கிக்கிட்டு இருந்தவன் பாஜக காரன் 11% எப்படி வந்தான்? இப்படிதான் வந்தான். இன்னொரு கேள்வி கூட இருக்கு, 11%ல 40 லட்சம் வாக்கு எப்படி வந்துச்சு? நம்ம ஆளுகளை ஓட்டு போட விடாம வெளியே தள்ளி விட்டுட்டு அவன் வர்றான். அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நம்ம இருக்கோம். இப்போ பாலிடிக்ஸுக்குள்ள எதிர்கட்சி காணாம போச்சு. இப்ப நின்னு அடிக்க வேண்டிய ஒரே கூட்டம் யாரு அப்படின்னா நாம தான். திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கூட்டணி. அண்ணன் விஜய் இன்னும் என்ட்ரியே ஆகல. வந்தாதான் அவருக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியும். சோ இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கணும் தோழர். ரொம்ப பெரிய சிக்கலான ஒரு கட்டகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம். சோ இவங்களுடைய அத்தனை அதிகார மையத்தையும் உடைச்சு, இவங்க பண்ற அல்சாட்டியத்தை உடைச்சு காலி பண்ணி களத்துல நின்று அடிச்சு ஜெயிக்கணும். அதான் இப்ப நம்ம செய்ய வேண்டியது. மத்த கட்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அது ஒரு ஓரமா கிடக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். பல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். மகிழ்ச்சி தோழர்.